வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினுடைய மற்றொரு பகுதியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தாய்நாட்டினுடைய பெருமைகளையும் அதனுடைய சிறப்புகளையும் எடுத்துச் சொல்கின்ற இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக வளமைகளை தாண்டிய ஒரு புதிய விடயத்தோடு இணைத்து வைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தன்னலம் தலை தோங்கிவிட்ட இந்த காலப்பகுதியிலே ஒரு சேவை நிறுவனம் தாய்நாட்டில் இருக்கக்கூடிய வறிய மக்களுக்கு தன்னாலான பல நலத்திட்டங்களை செய்து வருகின்றது. நான் குறிப்பிட்ட அந்த நிறுவனம் திங்க் ட்வைஸ் நிறுவனம். இந்த திங்க் ட்வைஸ் ஒன்றியமானது பிரித்தானியாவிலே லண்டன் நகரை மையமாக கொண்டு தாய்நாட்டிலே இருக்கக்கூடிய வறிய மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வறிய மக்களுக்கும் வறிய மாணவர்களுக்கும் தன்னாலான பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய சேவைகளையும் இந்த திங்க் ட்வைஸ் நிறுவனம் பற்றியும் சில விடயங்களோடு உங்களை இணைத்து வைக்க உங்களுடைய இல்லங்களை நாடி வர நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நேயர்களே, நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து இணைந்திருங்கள். ட்வைஸ் நிறுவனமானது பிரித்தானியாவை தளமாக கொண்டு தாய்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பல சேவைகளை செய்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக யுத்தத்தின் வடுக்களை அதிகமாக தாங்கி இருக்கக்கூடிய கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் மாணவர்களுக்கும் தன்னாலான பல சேவைகளை செய்து வருகின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வி பண்பாட்டு அபிவிருத்தி மன்றத்திலே லிட்டில் எய்ட் நிறுவனத்துடன் இணைந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவச கணனி பயிற்சியை கூட செய்து வருகின்றார்கள். நாங்கள் இங்கே வருகை தரக்கூடிய இந்த வேளையிலே ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான ஆளுமை திறன் விருத்தி செயலமர்வு ஒன்றினை இந்த நிறுவனத்தினர் ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள். நாங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த வேளையிலே திங்க் ட்வைஸ் நிறுவனத்தினர் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான ஆளுமை திறன் விருத்தி செயலமர்வு ஒன்றினை நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த செயலமர்விற்கான வளவாளர்களாக பல துறை சார்ந்தவர்களும் பல கல்வியாளர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த செயலமர்வு மற்றும் இந்த கல்வியாளர்களுடைய கருத்துக்களோடு உங்களை இணைத்து வைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நேயர்களே, நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து இணைந்திருங்கள். லண்டன் திங்க் ட்வைஸ் ஒன்றியம் கிட்டத்தட்ட 6-7 வருடங்களாக எங்களுடன் இணைந்து பனிப்போரிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த 6-7 வருடத்திலே 1,33,80,516 ரூபா நிதியினை எம்மூடாகவும் நேரிலும் அவர்கள் பல்வேறு வேலை திட்டங்களை செய்திருக்கின்றார்கள். இந்த திங்க் ட்வைஸ் ஒன்றியம் ஆரம்ப காலத்திலே தனிப்பட்ட ரீதியாக உதவிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நிலையிலே இதனுடைய தலைவராக விளங்குகின்ற திருவாளர் AR ஸ்ரீதரன் அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்திருந்த பொழுது எங்களுடைய கருணைப்பால அமைப்பினுடைய செயற்பாடுகள் பற்றி அறிந்திருந்தார். எங்களை அழைத்து எங்களுடைய அமைப்பின் ஊடாக தங்களுடைய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதாக குறிப்பிட்டிருந்தார். கிட்டத்தட்ட 5 வருடங்களாக அவருடைய நிதியிலே செய்து வந்தோம். தலா 10,000 ரூபா வீதம் பைக்கிலிட்டு வந்தோம். அதனைத் தொடர்ந்து துவிச்சக்கர வண்டிகள் 150 துவிச்சக்கர வண்டிகள் 2015ஆம் ஆண்டிலே வழங்கியிருந்தோம் வடக்கு கிழக்கு மாணவர்களுக்கென. அதைத் தொடர்ந்து கடந்த வருடத்திலே துவிச்சக்கர வண்டிகள் வழங்குகின்ற நிகழ்வினை செய்திருந்தோம். அதே போல கிணறு அமைப்பென்று கணேசபுரத்தில் ஒரு கிணறும் வட்டக்கட்சியிலே மாவடி முன்பள்ளிக்கு ஒரு குழாய் கிணறும் அமைத்து கொடுத்திருந்தோம். கருணைப்பாலன் நிறுவனமும் திங்க் ட்வைஸ் நிறுவனமும் சேர்ந்து நமக்கு கிணறை அமைத்து தந்ததால் அவர்களுக்கு நாங்கள் முதற்கண் நன்றியை தெரிவிக்கிறோம். காரணம், இதனால் மக்கள் பெரும் பயனை அடைவதற்கு அவர்கள் எமக்கு உறுதுணையாக இருந்து இதை ஒரு நன்றி உணர்வுடன் செய்து தந்திருக்கிறார்கள். மேலும் எமக்கு இவர்கள் உதவி புரிந்து எமது கிராமத்தை வளர்ப்பதற்கு என்றும் நமக்கு ஒரு தண்ணி டேங்கையும் வைத்து அதற்குரிய டேப் ஒன்றை போட்டு அதில் நாங்கள் மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கக்கூடிய வசதி எடுத்தந்தால் மேலும் இந்த 5 கிலோமீட்டருக்குள் உள்ள மக்கள் பயன்பெறுவார்கள். காரணம், நீங்கள் அரச நிறுவனங்களுடைய அல்லது அரச அதிகாரிகளிடம் கேட்டால் தெரியும், கிராமத்தில் உள்ள நீர்கள் பெரும்பாலும் மாசடைந்து ஒரு காவி கலருக்கு அதெல்லாம் தண்ணீர் குடிநீர் அற்ற வகையில் இருக்கிறது. அந்த வகையில் தான் இப்பொழுது அந்த குடிநீரை பெறுவதற்கு அரசாங்கமும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. கிராமத்துக்கு வழங்குவதற்கு மக்களும் பயன்பெறுவதற்கு கிணறை நீங்கள் மேன்மேலும் மேம்படுத்தி தரும்படி மிகவும் தாழ்மையுடனும் நன்றியுடனும் கேட்டுக்கொள்வோம்.
நாங்கள் வாழுகின்ற இந்த எங்களுடைய சமூக கூட்டமைப்பான குடும்பங்களில் இருந்து வருகின்ற சமூக ரீதியான பண்பாட்டு ரீதியான பிரச்சனைகள், குறிப்பாக அவர்கள் தங்கி வாழுகின்ற குடும்பங்கள், அவர்களுடைய தாய் தந்தை அல்லது அவர்களிடம் மாமன் மாமி இப்படியான பல பிரச்சனைகள், உறவினர்கள் சகோதரங்கள் தொடர்பான பிரச்சனைகளும் அவர்களுடைய தொழில் ரீதியான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. ஆகவே இவற்றுக்கெல்லாம் முழம் கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு பெண்ணும் தன்னை ஆளுமை ரீதியிலே வளர்த்து கொள்ள வேண்டும். முரண்டு பிடிக்கிற பிள்ளையா இருக்கும், சில நேரம் சில பிள்ளை தட்டி கொடுக்குற பிள்ளையா இருக்கும். ஆபீசர்ஸ்லும் கூட அப்படி இருக்கணும், எங்கட பெரியாக்கள்ல கூட அப்படி இருக்கணும் சில பேர். அப்ப நாங்கள் முரண்டு பிடிக்கிற பிள்ளையை முரண்டு பிடிக்க விடாமல் அன்பாலையும் ஆதரவாலையும் தான் அந்த பிள்ளையை நாங்கள் ஒழுங்கு கொண்டோம். ஆனா சில நேரம் அந்த பிள்ளைகிட்ட எங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு அளவு ஒரு இது இருக்கும், திறன் இருக்கும், ஆற்றல் இருக்கும். ஆனால் நாங்கள் பிள்ளை முரண்டு பிடிக்குதாண்டு விடுறதால அந்த பிள்ளையின் ஆற்றல் மழுங்கடிக்கப்படும் கூறி இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தை தந்த அனைவருக்கும் நன்றி கூடி அந்த தமிழையும் மேக்ஸையும் அந்த கல்வியாக்கள் இருக்கிறபடியால சொல்றேன், மேக்சிமம் அது ரெண்டையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற சில நேரம் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டோட கூட வந்திருந்தாங்க. எல்லாரும் எக்ஸ்டர்னலாக கிராஜுவேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அடிப்படை எங்களுக்கு தேவையானது ஓ லெவலில் மேக்ஸும் தமிழும் ஒரு பாடத்தில் ஒரு சிட்டிங்கில் இருக்கணும், ஏ லெவலில் 3 பாசஸ் இருக்கணும். எல்லோருள்ளும் உள்ளது. சிலருக்கு ஆளுமை வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால் எங்களுடைய கைரேகைகள் அவர் ஒரு சூழில் பிறந்த இரட்டையர்களாக இருந்தாலும் கைரேகை மாறுபட்டுத்தான் இருக்கும், ஒரு மாதிரியாக இருப்பதில்லை. அதே போல்தான் ஆளுமையும் ஆளுக்கால் மாறுபடும். ஆனால் சிலருக்கு நல்ல ஆளுமைகள் நிறையவே இருக்கும், சிலருக்கு இருக்காது. நற்செய்தி என்னவென்றால் இந்த ஆளுமையை கட்டி எழுப்பலாம். காலப்போக்கில் இந்த ஆளுமை விருத்தி செய்யக்கூடியது. அதான் நாங்கள் ஆளுமை விருத்தி என்று சொல்லியிருக்கின்றோம். இன்று நான் இருப்பது போன்று 10 வருடத்துக்கு முன் இருக்கவில்லை. இன்று என்னிடம் இருக்கும் ஆளுமை 15 வருடத்துக்கு முன் இருக்கவில்லை, 5 வருடத்துக்கு முன் கூட இருக்கவில்லை என்று நான் சொல்ல வேண்டும். இந்த ஆளுமை விருத்தி என்பது 3 முறை மூலம் நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்றோம், விருத்தி செய்யப்படுகின்றது. ஒன்று எங்களுடைய ஃபார்மல் எஜுகேஷன், ரெண்டாவது முறைசாரா கல்வி, மூன்றாவது ஃபார்மல் எஜுகேஷன், இன்ஃபார்மல் எஜுகேஷன் அண்ட் நான் ஃபார்மல் எஜுகேஷன். அந்த நான் ஃபார்மல் எஜுகேஷனுக்கு உண்மையில் எனக்கு தமிழ் பிறகும் தெரியாது. நேற்று கூட நான் முகப்புத்தகத்தில் எழுதி பார்த்தேன், முறைசாரா கல்வி என்றுதான் திருப்பி சொல்லுகின்றார்கள். சிலவர்கள் முறையற்ற கல்வி என்று ஒரு தமிழ் பதம் கொடுக்கப்பட்டது. ஆகவே புறச்சூழல்களால் எங்களுடைய சமூகத்தில் எங்களை அறியாமல் எங்களுக்குள்ளே திணிக்கப்படும் அல்லது நாங்கள் கற்றுக்கொள்ளும், அது அப்படியே ரத்தத்தில் ஊறி போகும் சில கருத்தியல்கள், விழுமியங்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். நாங்கள் ஆறுதல் நிறுவனத்தால வடலிகள் வாணியரும் என்றொரு மகுட வாசமிட்டு செயற்படுகிறோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நேற்று முந்தினால் நடக்கிற விடயங்களையும் நடந்த விடயங்களையும் நடந்து கொன்ற விடயங்களையும் 21ஆம் நூற்றாண்டு துவங்கிய போது
உலக பெண்கள் ஆண்களுக்கு சொன்ன செய்தியையும் மனதில் வைத்து ஒரு கோஷம் வைக்கலாம் என்று நான் செயற்பட இருக்கிறேன். ஆண்களை பார்த்து பெண்கள், எங்கள் பெண்கள் விலகி நில்லுங்கோ, கொஞ்ச நாளைக்கு நாங்கள் நடத்துகிறோம் என்று குரல் கொடுக்க வேண்டும். அவர்களை நிச்சயம் நான் தயார்படுத்துவேன். ஏனென்றால் இங்க நடந்த அத்தனை அல்லோல கல்லறத்திலையும் பெண்களுடைய வீதாசாரம் எவ்வளவு? எங்களுடைய சனத்தொகையில் 52% பெண்கள். இப்ப யோசிச்சு பார்ப்போம், இந்த பாராளுமன்றத்துக்கு பெண்களை கூட அனுப்பியிருந்தால், மாகாண சபைக்கு கூட பெண்களை அனுப்பியிருந்தால், சிந்தனையாளர்களாக பெண்களை அனுப்பியிருந்தால் என்ன நடந்தது? இந்த அனுபவங்கள் கூட எல்லோருக்கும் ஒரே விதமானதாக அமைந்து விடுவதில்லை. ஒரு விடயம் அல்லது ஒரு நிகழ்ச்சி எல்லோருக்கும் ஒரே மாதிரியானதாக அமையாமல் அவரவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த பட்டறிவு, அவர்களுடைய ஆளுமையை பொறுத்து அது வெவ்வேறுபட்ட விதமாக அமைவதை நாங்கள் அனுபவங்களில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் அறிவோடு கூடிய அந்த ஆளுமையோடு கூடிய அறிவு பிரயோகம்தான் எங்களுடைய இந்த எழுச்சிக்கு அல்லது வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. எல்லாருக்குள்ளே மூளை இருக்கு. ஆனா ஏன் நாங்கள் கூலுக்கு தான் நல்ல மூளை இருக்குன்னு சொல்றோம்? கோனானோட கூலுக்கு மூளை இருக்குன்னு சொல்றோம் தானே. அப்ப மூளை எல்லாருக்கும் இருக்க மாதிரி எல்லாருக்கும் ஆளுமை இருக்கு. ஆனால் ஆளுமை அபிவிருத்தி இங்க பொம்பளைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறோம்னு சொல்றாங்க. அதை விட முக்கியமா ஒரு தேவை இருக்கு, அவசரமான தேவை. உங்களுக்கு தெரியும், இவை நீங்க கொடுக்க போற ஆளுமை விருத்தியின் பலனை அடைய நாங்கள் இருக்க மாட்டோம், நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப நாங்க இருக்க வேண்டிய ஆளுமைகளுக்கு முதல் ட்ரைனிங் கொடுக்கணும். அதான் லிட்டில் இந்தியா செய்ய வேண்டிய முதலாவது வேலை. உங்களுக்கு வெளியால் என்ன நடக்குன்னு தெரியும். அந்த எங்களோட தலைவர்களுக்கு முதல் ஆளுமை பயிற்சியை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். லண்டன் திங்க் ட்வைஸ் நிறுவனம் சில உதவிகளை நிறுத்தி எங்களுடைய ஆசிரியர்களுடைய ஆளுமையை மேம்படுத்தி விட்டால் அதனூடாக எங்களுடைய மாணவருடைய கல்வியை மேம்படுத்த முடியும் என்பதை அவர்கள் இங்கே முன்வைத்திருக்கின்றார்கள். இது நிச்சயமாக அவர்களுடைய ஒரு சிந்தனையிலே ஒரு மாற்றத்தை தான் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நெடுகளும் அவர்கள் உதவிகளாக வழங்கி கொண்டிருக்காமல் எங்களுடைய ஆசிரியர்களை அவர்களுடைய ஆளுமைகளை மேம்படுத்துவதன் ஊடாக எங்களுடைய மாணவர்களுடைய கல்வியை மேம்படுத்த முடியும் என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஒன்று. அந்த வகையிலே தான் இந்த ஆளுமை பயிற்சிகளை இங்கு எங்களுடைய ஆசிரியர்களுக்கும் ஏனைய பொது அமைப்புகளை சேர்ந்தவருக்கும் இன்று நாளையும் இங்கே ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார்கள்.